அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்து இவர் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இந்த செந்தில் பாலாஜி இவரெல்லாம் ஒரு தலைவர். எப்படின்னா ஸ்டாலின் ரோட் ஷோ அப்படின்னு ஆரம்பித்தார். ரோட் ஷோனா எல்லாருக்கும் 500 ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து எல்லாத்தையும் ரோடின் 2 பக்கமும் நிறுத்தி அப்படின்னு இவர் அப்படியே காரில் வரும்போது அப்படியே கையை காமிச்சு ஊரை மாற்றினார். கேட்டால் இது ரோட் ஷோ. அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி அந்த 400-500 கோடியை வாங்கின முட்டாள் சொல்லி கொடுத்துருக்கான். ரோட் ஷோ போங்க. போய் ரோட் ஷோ ஃபெயிலியர் ஆச்சு. உதயநிதி போனார், 500 ரூபா கொடுத்து அவனும் வரலை. ரோட் ஷோ அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ கடைசி இவர் விஜய் போனார் ரோட் ஷோ. அதில் ரசிகர்கள்லாம் வந்தாங்க, ரூபா கொடுக்காமே வந்தாங்க. உடனே விஜய்க்கு ஹிட் ஆகி போச்சுன்ட்டு இவர் செந்தில் பாலாஜியில் நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலுங்க, ஏன் மக்கள்கிட்ட ரோட் ஷோ போகிறதுக்கு தகுதி இருக்கா? வேலை வாங்கி கொடுக்குறத ஏமாத்துனதுன்னு சொன்னதில் அக்யூஸ்டு நீங்கள். இவன் வந்துக்கிட்டு ஈடிக்காரன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இதில் வச்சான். ஜெயிலில் இருந்தீங்க. உங்கள் தம்பி வந்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறோன்னா அவரும் அக்யூஸ்டு 300 கோடியில் வீடு கட்டினாருன்னு. என்ன தேசத்தையாகி நினைப்பா இல்லை ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் நினைப்பா? அவரும் ரோட் ஷோ போகிறார். ஆனால் வித்தியாசம், ஸ்டாலின் ஜீப்பில் காரில் போனார், உதயநிதி ஜீப்பில் போனார், விஜயும் பெரிய வேனில் போனார். நம்ம செந்தில் பாலாஜி எதில் போகிறாரு? 2 வீலரில் போகிறார். ஒருத்தர் பைக்கை ஓட்டிகிட்டு போகிறாங்க, இவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு போகிறார் தெருக்களில். இந்த வீடியோவை பாருங்கள். யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்கடா டீ ஆத்துறன்னு கேட்குற மாதிரி யாருமே திரும்பி கூட பார்க்காத ஒரு தெருவுக்குள்ள ஒரு 2 வீலரில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டே போயிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. ஒருத்தனாச்சும் திரும்பி பார்க்குறான்னு பாருங்கள். ஒரு 2 வீலரில் போகிறது, அதையும் வெக்கம் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் இதில் போடுறாங்க, ட்விட்டர்லையும். கேவலமாக இல்லை? ஒருத்தனாவது திரும்பி பார்க்குறானா? இதோ போகிறாரு செந்தில் பாலாஜி. அரசியல்வாதிகளுக்கு வெக்கம்ங்கிறதே இருக்காதா? இப்படியா ஒரு விளம்பரம்? இதுதான கேவலமான விளம்பரம் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜிக்கு சொல்கிறது. திருந்துங்க. ஏதோ கொள்ளையடிச்சு இது பண்ணிட்டீங்க, இப்போ அரசியல் விட்டு ஓடிடுங்க. ஓடிட்டு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணுங்க. திரும்பி அரசியலுக்கு ஒருத்தன் கூட கரூர்லேயே ஒருத்தன் கூட திரும்பி பார்க்கல. ஆனால் கரூரில் ஜெயிக்கிறீங்க. எப்படி ஜெயிக்கிறீங்க? பிரியாணி மாதம் 4000 பணத்தை கொடுத்து எவ்வளோ நாளைக்கு? மக்கள் செல்வாக்கு இல்லாமல் ரூபாய் கொடுத்து எவ்வளோ நாளைக்கு ஜெயிப்பீங்க? அதனால் திருந்துங்கள் அப்படின்னு. இந்த திருந்த வேண்டிய இன்னொரு ஆள் இந்த விதையை எடுபடி சேகர்வா. நான் அவரை எடுபடின்னு சொல்லும்போது எல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நான் அவரை போய் எடுபடி. இந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல ஸ்டாலின் காலை தொட்டு கும்பிட்றாரு. அடுத்தது துர்கா ஸ்டாலின் காலை தொட்டு கும்பிட்றாரு. ஸ்டாலின் வர்ற வழியில் செருப்பு இருக்கான், குனிஞ்சு செருப்பை தூக்கி வைக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் அரசியல்வாதியாக இருந்து மந்திரியாக இருந்து உங்களுக்கு கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வேலை பார்க்குறான். போய் செருப்பு தூக்கிக்கிட்டு தெரியுறீங்க. அவன் காலில் போய் ஒவ்வொருத்தன் காலிலையும் குடும்பத்தினர் காலில் போடலாம் விழுந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மந்திரி பதவிக்குரிய மரியாதை என்ன? இப்படியா கீழ்த்தரமாக அரசியல்வாதிகள் போவீங்க? தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு கேவலமாக போகுமே நான் நினச்சி கூட பார்க்குறேன். வட இந்தியாவில் போய் பாருங்கள், எந்த ஒரு மாநிலத்தாவது இந்த மாதிரி எடுபடி வேலை மந்திரி பண்ணுறானான்னு பாருங்கள். கேவலமானது இங்கே தான் இந்த மாதிரி கேவலம் நடந்து கொண்டு இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு இருக்கார், போய் பாருங்கள். சந்திரபாபு நாயுடு காலில் எந்த மந்திரியாச்சும் விழுகிறானான்னு பாருங்கள். இங்கே உங்கள் பினராயி விஜயன் போய் பாருங்கள், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எவனாச்சும் விழுகிறானான்னு பாருங்கள். அதனால் எங்குமே இல்லாத கேவலம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் திராவிட மாடல். செருப்பை தூக்குவது திராவிட மாடல். தலைவன் காலில் விழுவதும் திராவிட மாடல். தலைவனின் மனைவி காலிலும் விழுவது திராவிட மாடல். இன்னும் பொது பண்ணால் இன்ப நிதி காலிலே விழுந்துருவாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.